ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஃபேக்ட்ரி, மால் இந்த மாதிரியான இடங்களில் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாலையும் அந்த ஃபேக்ட்ரி எந்தெந்த எண்களில் வச்சா அது ரொம்ப லக்கியாக இருக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டிப்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம் சார். வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு மால் கட்டுறவங்களோ, ஒரு ரைஸ் மில் கட்டுறவங்களோ, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து தோய்வில்லாமல், ஏன்னா சில பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பீக்கில் இருக்கும், திடீர்னு ஆர்டர்ஸ் நிறைய வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் பீரியடில் வந்துட்டு அங்கே பிஸ்னஸே நடக்காமல் இருக்கும், இல்லை ரொம்ப கம்மியான ஆர்டர்ஸ் வரும், அந்த மாதிரி கூட நடக்கும். ஸோ இந்த மாதிரி தோய்வு இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே நல்லா சக்ஸஸாக போகிறதுக்கு எந்த மாதிரி எண்கள் யாராருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் சார்? ஏன்னா பிஸ்னஸில் சில பேர் சிம்பிளாக ஆரம்பிப்பாங்க, ஒரு கட்டத்தில் பண்ணினாக்கா வேறு ஸ்டேட்டஸுக்கு போயிடுவாங்க, அடுத்த ஸ்டேட்டஸுக்கு. ஒன்றும் தவறு இல்லை, படிப்படியாக தானே வரணும். வந்துட்டதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்ஸு அதுக்கு மேலே இன்னும் பெருசாக வந்தால் சந்தோஷம். அட்லீஸ்ட் அதையே அவங்க மெயின்டைன் பண்ணவே போதும், அதை ரீட்டைன் பண்ணவே போதும். அப்படி ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போதும் எல்லோரும் விருப்பப்படுவாங்க, அது ஒன்றும் டவுட்டு கிடையாது. முதல்ல இதை ரீட்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது போடலாம். அப்போ இது பிஸ்னஸில் நமக்கு வந்து தொடர்ந்தா போல் அதுவே இருக்கணும், எந்த இடத்துலையும் தொய்வு வந்துடக்கூடாது. நடந்துட்டு இருக்கிற பிஸ்னஸுக்கு தொய்வு வராமல் இருக்கிறதுக்கும் சொல்கிறோம். இன்னும் ஏற்கனவே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி தொய்வில் தான் இருக்கிறோம். அது நிறைய எழுந்துக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா அது நிறைய இருக்கும். அது எஸ்பெஷலி வந்துட்டு கோவிட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 70, 80, 90% கூட நான் சொல்லுவேன், பிஸ்னஸில் பெரிய லெவலில் விழுந்தவங்க இன்னும் எந்திக்கல. இதுதான் உண்மையான சீக்ரெட். இதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கிறணும். அதில் அடி வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வலி தெரியும். ஆனால் வெளியே காமிச்சிக்கல, அவங்க காமிக்க முடியாது. எப்படி காமிக்க சொல்கிறீங்க? அவங்க அதோடு உழண்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இங்கே நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ வந்து அதாவது கோவிட்டுக்கு தப்பிச்சவங்க வேறு லெவலில் போயிட்டாங்க. கோவிட் ஸ்டேஜில் நாங்கள் பிஸ்னஸே பண்ணல, பேசாமல் விட்டுட்டோம், சும்மா ஐடியலாக உட்காந்துட்டோம் வீட்டில். அவங்களும் தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்படி இருக்க முடியாது, இருந்தால் தப்பிச்சிட்டாங்க. கோவிட்டில் பிஸ்னஸ் பண்ணாங்க பாருங்கள், பண்ணிகிட்டே இருக்கிறவங்க பாதியில் விட முடியாது இல்லையா? அவங்க இன்னும் எந்திக்கல அவங்க. ஏன்னா அது ஒரு நாள்லாம் பரவாயில்ல. ஒரு நாளில் வந்து என்ன ஷேர் மார்க்கெட்டாக ஒரே நாள் எந்திக்கும், திரும்பி மறுநாள் எந்திக்கும். இது அப்படி கிடையாது. இது பல மாதம் பல வருடங்கள் இருந்துச்சு. அது இப்போவும் அதாவது அது போயிடுச்சு. அதனுடைய எஃபெக்ட்டு இன்னும் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறது அவங்களுக்கும் சேர்த்து தான். ஏன்னா அவங்கள தான் தூக்கி விடணும். கண்டிப்பாக சார். ஏன்னா விழுந்தவங்க எந்திக்கல, நாம் தான் சொல்லணும். பெரிய பிஸ்னஸ்ஸு நிறைய பேர் வந்து அத்தோடு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் கிட்டேயே போகல, அவங்களால போக முடியல. அடுத்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் மாதிரி வந்துட்டாங்க. என்னங்க அப்படி இருந்தீங்க, சரிக்கு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, அடுத்து ஏதோ ஒன்று பண்ணி பிஸ்னஸ் ஷோ பண்ணி தானே ஆகணுங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. சில பேர் இன்னும் உலண்டுகள்னு எந்திரிச்சு பெரிய வேறு வழி இல்லை. அதாவது அவங்களால பேரபுளாக இருக்கிறவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பரவாயில்ல, எவ்வளோ ஆனாலும் எங்களால் பேர் பண்ண முடியும்னாக்கா அவங்க ஏற்கனவே நல்லா வெல் செட்டில்டு, வெல் ஆஃப், அவங்களால பண்ணிக்க முடியும். அது எல்லாராலும் முடிஞ்சதுன்னா அது ரொம்ப வெரி பர்சன்டேஜ் கம்மி தான் அது. சரி, இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பர் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். பரவாயில்ல, பெரிய பிஸ்னஸுக்கு பெருசாக தானே வரும். கண்டிப்பாக பெரிய பிஸ்னஸ் பெருசாக தான் இருக்கும். இதை அழகாக இப்போ அந்த பிஸ்னஸ்ஸு ரன் ஆகுதோ இல்லையோ, ரன் ஆனாலும் வச்சுக்கோங்க, ஆகலைனாலும் வச்சுட்டு மட்டும் வந்துடுங்க. அது உங்களுக்கு வந்துட்டு டியூன் பண்ணிடும். எப்படி டியூன் பண்ணணும், நம்பரையும் வச்சுருங்க. சப்போஸ் சில ஃபேக்ட்ரி பெருசாக அப்படி மூடியே கிடக்குன்னு கூட வைங்க. இந்த நம்பரை வச்சுட்டு அதை திறந்துட்டு மூடி வைக்காதீங்க. திறந்துட்டு சாம்பிராணி புகை, அந்த சாம்பிராணி கூடையிலே நாயுருவின்னு ஒன்று இருக்கும், நாட்டு மருந்து கடையில் இருக்கும். அதை நல்லா பவுட்ரு பண்ணி அந்த நாயுருவியை அந்த சாம்பிராணியில் போட்டு தினமும் சாம்பிராணி மட்டும் காமிச்சு வச்சுட்டு வாங்க. 10 நாள் இல்லை 2 வாரம், திருப்பி அது கிக் ஸ்டார்ட் எடுத்துடும். அந்த மாதிரி பிஸ்னஸுக்கெல்லாம் ஒரு கிக் ஸ்டார்ட் தான் தேவைப்படும், ஆரம்ப கட்டம் தான் தேவைப்படும். அப்படியே பூம் ஆக ஆரம்பிச்சிடும், அடுத்த கட்டத்துக்கு போயிடும். 2 மாதம் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும், திருப்பி பிக்கப் ஆயிரும். உங்களுக்கு அதுதானே தேவைப்படுது. அதுக்கு உண்டான வழி இப்போ நான் கொடுக்குற ஒரு நம்பரை கொடுக்குறேன். அந்த நம்பரை அதுக்குள்ளே வச்சுட்டு
சாம்பிராணி தினமும் போட்டுக்கிட்டே வாங்க. நம்ம யாருன்னா ஷாப் இருப்பாங்க, அவங்கள விட்டு போட சொல்லிக்கிட்டே வச்சுக்கிறீங்க. திறந்தே வைங்க, போட்டாதீங்க. சாம்பிராணி போட்டு காலம்பரம் சாயந்தரம் திறந்து வைங்க. தினமும் செய்யுங்க. ஒரு 2 வாரத்தில் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அதனுடைய பவர் வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 2-3 மாதத்தில் ரன்னிங் கண்டிஷனுக்கு வந்துடும். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறீங்க எல்லோரும். ஸோ இது லாக்டு ஆனதுக்கும் லாக்டு ஆகாமல் இருக்கிறதுக்கும் பிஸ்னஸ்ஸு நடக்கவே இல்லை, அவங்களுக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க. அது அப்படியே நடக்கணும், ரீட்டைன் ஆகிடணும். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் ஒரு நம்பர் தந்து, இந்த நம்பர் வந்துட்டு எந்த தேதியில் பிறந்தவங்களும் இருந்தாலும் வச்சுக்கிடலாம். காமனாக எல்லாருமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டேட்னாலும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த நம்பரை கவனிக்காமல் எழுதுங்க, ஏதாவது மிஸ் பண்ணிடாதீங்க. நான் 1 முறைக்கு 2 முறை கூட தரேன். அப்படியே அதை வந்துட்டு என்ன திருப்பி நான் 2 முறை கூட சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் அது பொறுமையாக நின்று கேட்டு திருப்பி 2 வாட்டி 3-4 வாட்டி கூட போட்டு கேளுங்க, என்ன அவசரம், லைஃபு அதில் தானே இருக்குங்கிற மாதிரி அழகாக இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க. நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். 44 அப்படியே தொடர்ந்தா போல் இருக்கணும், அப்படி இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும். 44 55 66 77 99 44 66 11 55 நான் ஸ்டாப்பாக இத்தனை வருஷம் அப்படி நீட்டாக அப்படியே ஒரு நம்பரை எதில் செய்யணும் அப்படின்னாக்கா நம்பர் பிளேட்டில் செஞ்சுக்கிங்க. எந்த நம்பர் பிளேட்னாக்கா அந்த 2 வீலர் கார்லாம் வரும் பாருங்கள், ஆமாம், அந்த இடத்துல போயிட்டு இப்படி ஒரு உங்களுடைய ஆஃபீஸ் ரூம்லலாம் ஒட்டியிருப்பீங்களே சார், இப்படி ஒரு அந்த நீட்டாக அப்படி நீட்டாக ஒரே இதில் வச்சுருங்க. அங்கே செஞ்சு கொடுத்தேன்னா ஏதோ காசு கேட்பாங்க, கொடுங்க. நீட்டாக அது வந்து வினைல், அந்த மெட்டீரியல் பேர் அழகாக பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். நீட்டாக பெருசாக வச்சுருங்க. திருப்பி ஒரு நம்பர் சொல்கிறேன். 44 55 66 77 99 44 66 11 55 இவ்வளோ நிலத்துக்கு இருக்கும். இது ஒரு சூட்சமமான நம்பரு, அது வேறு லெவலில் வேலை செய்யும், சூப்பராக ஆயிரும். கவலையே படாதீங்க. அவ்வளோ பேரும் வைக்கலாம், இந்த தேதி அந்த தேதிலாம் இல்லை, எந்த தேதி இருந்தாலும் சரி இந்த நம்பரை கொண்டு போய் வைங்க. உங்களை திருப்பி ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஏற்கனவே உள்ளவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். அப்படி ஒரு நம்பரு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் தொழில், அனைத்து தொழிலும் எந்த தொழில்னாலும் இருக்கலாம், இதுதான் அதுதான் அப்படி இப்படிலாம் கிடையாது. வாட்டவர் எது வேணாலும் இருக்கட்டும், இந்த நம்பரை கொண்டு போய் வைக்கிறீங்க, வேறு லெவலில் வேலை செய்யும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சார். ஒரே ஒரு டவுட் சார், இப்போ நீங்கள் சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஃபுல் போர்டு இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் அப்படி மட்டும் தான் பண்ணுமா, இல்லை இப்படி மடித்து? இல்லை நீட்டாக இருக்கணும், அதான் இப்படி காய்ச்சேன். இப்போ 44 55 சொல்கிறீங்களா சார்? இப்போ 44ன்றப்ப 44 போட்டுட்டு ஒரு கேப் விட்டு 55, இல்லை கண்டினியூஸாக அப்படி எடுத்துக்கணும்? ஒரு நான் ஸ்டாப் பிரேக்கே இல்லாமல் அப்படியே வருது. இவ்வளோ அதான் இவ்வளோ நெர்ஸுக்கு இவ்வளோ நீட்டுக்கு வரும். ஒரே நம்பர் பிளேட்டு தான், ஒரே அந்த அந்த பிளேட்டில் ஒரு அந்த நம்பர் அத்தனையும் இருக்கணும். இவ்வளோ பெருசில் அப்படியே ஒரே இதில் கேப்லாம் விடாதீங்க, அப்படியே தொடர்ந்த போல் இருக்கணும். சில பேர் ரொம்ப நீளமாக இருக்குன்னு பாதியெல்லாம் வச்சிடாதீங்க, வேலை செய்யாது. ஒரே நீட்டு. அந்த டவுட்காக தான் சார். அது புரியுது. ஆமாம், நீங்கள் கேட்குறது அதுக்கு தான். இவ்வளோ நீட்டுக்கு கூட வரும். அப்படியே நம்பரை கேப் இல்லாமல் தொடர்ந்து அடிச்சுட்டு அழகாக அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துட்டு அந்த ஃபேக்ட்ரியில் அந்த இடத்துல எந்த பிஸ்னஸோ அதெல்லாம் ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துட்டு அப்படியே நிற்க வச்சுருங்க. அது பண்ணுறது சரிங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுட்டோம். திருப்பி எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 வாரத்துலேருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 மாதத்தில் நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு திருப்பி ரன்னிங் கண்டிஷன் வந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் கூட வைக்கணுமா? வைங்க தான் சொல்கிறேன். அதை வச்சு தானே ரன் ஆச்சு, அதை வைக்க தானே உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற மாதிரி வச்சுருங்க. ஒரு பிளேஸ் பண்ணி அதை வச்சுருக்கேன். வேறு லெவலில் இருக்கும். எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நம்பர் வந்து உங்களை வந்துட்டு லைஃப்பில் வேறு லெவலுக்கு கொண்டு போகும். நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கண்டிப்பாக சார். பெரிய பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது தொய்வு ஏற்பட்டால் டவுனாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து பிஸ்னஸை வந்து கைவிட்டுட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு பதிவு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.